மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மறைக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு. எஸ், தவிர்க்க முடியாத ஒரு ஃபீல்டு. ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு ஃபீல்டாக மாறிடுச்சு கையா. நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு புரியறதும் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன ஃபீல்டு, அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் எடுத்த ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ அந்த மெக்கானிக்கல் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. மக்களே, என்னென்னா மறைக்கப்பட்ட அப்படின்னா இதுதான் இந்த பைப்பிங். அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பைப்பிங்னு ஒரு செக்டர் இருக்குங்கய்யா. ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃபீல்டு. செம்மையான குரோத்து, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஏகப்பட்டது இருக்குங்கய்யா இதில். ஓகே, நீ சொல்லுவ கதை, பட் இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்களாம் யாராக இருக்காங்க தெரியுமா? ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தர் ஆயில் அண்ட் கேஸுக்குள்ளேயோ இந்த பைப்பிங்குள்ளேயோ இருக்கிறவங்க தான் இதுக்குள்ளே ஈஸியாக போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஓகேவா? பட் இது எல்லாம் ஜென்ரலான இருக்கிற மெக்கானிக் இன்ஜினியர் அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம். இந்த பைப்பிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைப்பிங் டிசைன் இன்ஜினியராக போகலாம், பைப்பிங் இன்ஜினியராக போகலாம், பைப்பிங் கியூசியாக போகலாம், சைட் இன்ஜினியராக போகலாம், பைப்பிங் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று இருக்குது. இதிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைப்லைன்ஸும் இருக்குது. அதில் வந்து ப்ரெஷர் பைப்பிங்க்கு ஒரு மாதிரி, இப்போ ப்ராசஸ் பைப்பிங்க்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ், நிறையா வேலைகள் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயும் அப்ராட்லேயும். முக்கியமாக ஃபாரின் போகிறவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே சேலரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இந்த பைப்பிங்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது பைப்பிங் டிசைனில். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு பைப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக எஸ், நல்ல சம்பளம் நீங்கள் வாங்க முடியும். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறது? ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீல்டு நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா பேருக்கு இன்றைக்குள்ள இன்ஜினியர்ஸ்க்கு, ஃப்ரெஷருக்கு, எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் என்னன்னா, சார் இப்போ இந்த ஃபீல்டு எப்படி சார் இருக்கும், இதில் போனால் எனக்கு க்ரோத் தருமா, இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, இதில் ஏதாச்சும் கற்றுக்கோனா, ஏதாச்சும் படிப்பனா, இது புரிஞ்சிருமா புரியாதா? ஸோ இந்த மாதிரி பாப்பா டவுட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸ்பெஷலிஸ்ட்டு டவுட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இந்த டவுட்டு எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒரே நாள், எஸ் ஒரே நாளில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம எம்இசி நடத்தக்கூடிய பைப்பிங் ஒர்க் ஷாப். எஸ், இந்த டைம் நம்ம எம்இசி கோயம்புத்தூரில் இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப் வர 20/6/2026 அன்னைக்கு நடக்குதுங்கய்யா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப் நீங்கள் எங்களுடைய சில ரிவ்யூஸை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா தெரியல, ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். ப்ளஸ் யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. எப்படி இருக்குன்னா, கேமிஃபைடாக இருக்குங்கய்யா. நீங்கள் விளையாட்டு மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் செஷன், ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா பைப்பிங் இண்டஸ்ட்ரினா என்ன, இதுக்குள்ளே என்னென்ன டெக்னிக்கல்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, அப்படியே கற்றுக்கிட்டாலும் எந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகணும், அந்த கம்பெனிஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கோர்ஸ் படிக்கணுமா, இல்லை படிக்காமலே எப்படி வேலைக்கு போக முடியும், பைப்பிங் டிசைன் இன்ஜினியராக போகணுன்னா என்ன சாஃப்ட்வேர் இன்றைக்கி வந்து ப்ரைமில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஜாப் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம எம்இசி வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஐயா. ஸோ இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 199 199 மட்டும்தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே நடக்கும். மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் நாங்கள் எடுப்போம். சாட்டர்டே தான் அது நடக்குது. மத்தியானம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இதில் வந்துருங்கய்யா. அதனால நீங்கள் வந்து இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப்பை ரொம்ப கேமிஃபைடாக ஜாலியாக ஈஸியாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் ஃபீல்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எங்கிட்ட உங்கள் கேரியருக்கான ஒரு கைடன்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் டேரெக்டாக வரும்பொழுது. ஸோ நான் அது மெக்கானிக் இன்ஜினியர் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குங்கிறதையும் சொல்லுவோம். ப்ளஸ் பைப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி இதுக்குள்ளே என்ன இருக்குது, எது இல்லை, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லி அது மூலயமா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து என் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக ஒர்க் ஷாப் வாங்க, மீட் பண்ணுவோம். ஸோ கோயம்புத்தூரில் நடக்குது 10 to 5. மறக்காதீங்க, 20ஆம் தேதி எஸ், February 30 மாதிரி. ஸோ இந்த மாதிரி June 20/6/2026. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.